எல்லாருக்கும் வணக்கம். உங்க சுக்ரன் டயக்னோஸ்டிக்ஸ்ல இருந்து நான் டாக்டர் வந்தனா பேசுறேன். நிறைய பேர் நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் கமெண்ட் செக்ஷன்ல ப்ரொலாக்டின் பத்தி பேசுங்க அப்படின்னு கேட்டிருந்தாங்க. எங்களுக்கு பிளட் டெஸ்ட்ல இந்த ப்ரொலாக்டின் ஜாஸ்தியா இருக்கு, பயமா இருக்கு டாக்டர், அதை பத்தி கொஞ்சம் எங்களுக்கு நாலேஜ் கொடுக்குற மாதிரி பேசுங்க அப்படின்னு கேட்டிருந்தாங்க. அதுக்காக தான் இந்த வீடியோ. இந்த டாபிக் ஒரு இன்ட்ரெஸ்டிங் டாபிக். இதுல நிறைய மித்ஸ் பிரேக் பண்ணி நான் உங்களுக்கு டீகோட் பண்ணி சொல்ல போறேன். ஸோ அதனால ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ப்ரொலாக்டின் அப்படிங்கிறது ஒரு ஹார்மோன். இதை நம்ம பிரெயின்ல இருக்கிற ஆன்டீரியர் பிட்யூட்டரி கிளாண்ட் செக்ரேட் பண்ணுது. இதோட ஃபங்க்ஷன் என்னன்னா, நம்ம பிரெக்னெண்டா இருக்கும் போது ஆல்ரெடி ஈஸ்ட்ரஜன் ப்ரொஜெஸ்ட்ரான் ஜாஸ்தியா இருக்கும் பாடியில. சோ அப்ப இந்த ப்ரொலாக்டின் லெவலும் பிரெக்னன்சில என்னன்னா கிராஜுவலா அப்படியே இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிக்கும். சோ இது ஈஸ்ட்ரஜனோட சேர்த்து என்ன பண்ணும்னா நம்மளுடைய பிரெஸ்ட் டெவலப்மெண்ட்க்கு ஹெல்ப் பண்ணும். எஸ்பெஷலி இந்த கிளாண்டுலர் போர்ஷன் ஆஃப் த பிரெஸ்ட் நல்லா டெவலப் ஆகும். சோ உங்களுக்கு நீங்களே அப்சர்வ் பண்ணிருப்பீங்க. நீங்க பிரெக்னெண்டா இருக்கும்போது அந்த ஜேர்னில த்ரூ அவுட் உங்க பிரெஸ்ட் கொஞ்சம் கொஞ்சமா என்லார்ஜ் ஆகி பெருசாயிட்டு வரும். ரெண்டாவது முக்கியமான ஃபங்க்ஷன் என்னன்னா மில்க் செக்ரீஷன். அதுதான் ப்ரொலாக்டினோட இம்பார்ட்டன்ட் ஃபங்க்ஷனா. ஆனா பிரெக்னென்ட்ல உங்களுக்கு மில்க் செக்ரீஷன் இருக்காது பிரெக்னன்சி பீரியட்ல. அது எப்படி? இதோட ஃபங்க்ஷன் மில்க் ப்ரொடியூஸ் பண்றது. ஆனா பிரெக்னன்சில மில்க் செக்ரீஷன் இருக்காது. இதுக்கு ரீசன் என்னன்னா ஈஸ்ட்ரஜன் ஜாஸ்தி இருக்கு இல்லையா. இந்த ஈஸ்ட்ரஜன் என்ன பண்ணுவோம்னா ப்ரொலாக்டினோட இந்த ஃபங்க்ஷனை பிரெக்னன்சி பீரியட்ல பிளாக் பண்ணி வச்சுக்கும். சோ அப்ப பிரெக்னெண்டா இருக்கும் போது மில்க் செக்ரீஷன் இருக்காது, மில்க் ப்ரொடக்ஷன் இருக்காது. ஒன்லி அந்த பிரெஸ்ட் மட்டும் என்லார்ஜ் ஆகும். பிரெக்னன்சிக்கு அப்புறமா பாப்பா பிறந்ததுக்கு அப்புறம் பிளாசெண்டா டெலிவரி ஆனதுக்கு அப்புறம் ஈஸ்ட்ரஜன் ப்ரொஜெஸ்ட்ரானோட லெவல் டக்குன்னு குறைஞ்சிடும். அப்போ இந்த ப்ரொலாக்டின் ரொம்ப ஹாப்பியாகி என்ன இதுவரைக்கும் என்ன பிளாக் பண்ண எனிமி போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு மில்க் ப்ரொடக்ஷன் ஸ்டார்ட் பண்ணிடும். ஸோ இமீடியட்லி ஆஃப்டர் டெலிவரி உங்க பிரெஸ்ட்ல செக்ரீஷன்ஸ் வர ஆரம்பிக்கும். ஒரு 6 months 1 year நீங்க பாப்பாக்கு ஃபீட் பண்ணிட்டு இருக்கும் போது உங்களுக்கு பீரியட்ஸே வராது. யாராச்சும் என்னைக்காச்சும் யோசிச்சிருக்கீங்களா ஏன் பீரியட்ஸ் வரல? நான் ஜென்ரலா எல்லாருக்குமே தெரியறது என்னன்னா பால் கொடுக்கும் போது பீரியட்ஸ் வராது. பட் அது ஏன் வராது அப்படின்னா ப்ரொலாக்டின்னாலதான் உங்களுக்கு நீங்க பால் கொடுக்கும் போது பீரியட்ஸ் வராது. ஏன் அப்படின்னா இந்த ப்ரொலாக்டின் என்ன பண்ணும்னா டெலிவரிக்கு அப்புறமா ஓவரிய ஸ்டிமுலேட் பண்ற ஹார்மோனை இது போய் பிளாக் பண்ணிடும். அப்போ என்ன ஆகும்னா ஓவரி ஃபங்க்ஷன் பண்ணாது, இன்ஆக்டிவா இருக்கும். ஸோ ஆஸ் யூஷுவல் நான் எப்பவுமே சொல்ற மாதிரி இந்த ஈஸ்ட்ரஜன் ப்ரொஜெஸ்ட்ரான் தானே இம்பார்ட்டன்ட் ரோல் பிளே பண்ணுது நம்மளுடைய பீரியட்ஸ்ல. ஓவரி இன்ஆக்டிவா இருக்கும் போது இந்த ஈஸ்ட்ரஜன் ப்ரொஜெஸ்ட்ரான் இருக்காது. சோ அப்ப உங்களுக்கு பீரியட்ஸ் வராது. சோ ப்ரொலாக்டின் நம்ம ஃபீட் பண்ற வரைக்கும் ப்ரொலாக்டின் ஜாஸ்தியா இருக்கும். அப்ப பீரியட்ஸ் வராது. இதை நம்ம லாக்டேஷனல் அமெனோரியா அப்படின்னு சொல்லுவோம். அண்ட் இது ஒரு நேச்சுரல் கான்ட்ரசெப்டிவ் மெத்தட் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். நார்மலாவே பிரெக்னன்சி இல்லாத போது கூட நம்ம பாடியில இந்த ப்ரொலாக்டின் ஒரு பேஸ் லைன்ல இருக்கும். போத் மென் அண்ட் விமன் ரெண்டு பேருக்குமே இருக்கும். இதோட செக்ரீஷன் நம்ம தூங்கும் போது விடைக்காலையில 4 to 6 மணிக்கு ஜாஸ்தி இருக்கும். இதோட நார்மல் வேல்யூ பாத்தீங்கன்னா ஒரு 10 to 20 to 25 நானோகிராம் பர் எம்எல். இந்த சம்டைம்ஸ் என்ன ஆகும் அப்படின்னா இந்த ப்ரொலாக்டின் இந்த நார்மல் ரேஞ்ச் இருக்கு இல்லைங்களா, இந்த நார்மல் ரேஞ்சை தாண்டி ஸ்லைட்டா இன்க்ரீஸ்டா சிலருக்கு இருக்கும். யார் யாருக்கு இந்த மாதிரி இருக்கும், எந்தெந்த கண்டிஷன்ஸ்ல இந்த மாதிரி இந்த ப்ரொலாக்டின் வேல்யூ ஜாஸ்தி ஆகும்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஸ்ட்ரெஸ். என்ன டாக்டர் இப்படி சொல்றீங்க அப்படின்னா, எந்த டிசீஸ் எடுத்தாலும் எந்த ப்ராப்ளம் எடுத்தாலும் ஃபர்ஸ்ட் வரது ஸ்ட்ரெஸ் அப்படின்னு எல்லாருமே சொல்றாங்களே அப்படின்னு உங்களுக்கு மனசுல ஒரு டவுட் இருக்கும். ஆமா, ஸ்ட்ரெஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ரோல் பிளே பண்ணுது. அது நம்ம சும்மாக்குன்னு சொல்றது கிடையாது. அதுக்கு பின்னாடி இம்பார்ட்டன்ட் சயின்டிபிக் ஃபேக்ட்ஸ் இருக்கு. அது நான் டீட்டெயிலா ஒரு வீடியோ நான் போடுறேன் உங்களுக்கு. ஸோ இதுலயுமே நம்ம ஸ்ட்ரெஸ் இன்க்ரீஸ் ஆகும்போது ப்ரொலாக்டின் லெவல் இன்க்ரீஸ் ஆகும். தைராய்டு ப்ராப்ளம் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா, எஸ்பெஷலி தைராய்டு ஹார்மோன் கம்மியா இருந்ததுனாலும் ப்ரொலாக்டின் லெவல் இன்க்ரீஸ் ஆகும். பாலிசிஸ்டிக் ஓவரிஸ் இருந்தாலும் ப்ரொலாக்டின் லெவல் இன்க்ரீஸ் ஆகும்.
கிட்னி ஃபெயிலியர், லிவர் ஃபெயிலியர் இந்த மாதிரி ஏதாச்சும் இஷ்யூஸ் இல்ல சாதாரணமா ஏதாச்சும் ஒரு ப்ராப்ளம் இருக்கு கிட்னிலயும் லிவர்லயும் அப்படின்னாலும் இன்க்ரீஸ் ஆகும். சிலர் வந்து என்னன்னா சில டேப்லெட் சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வாமிட்டிங்க்கு டேப்லெட், கிடினஸ்க்கு டேப்லெட், அலர்ஜிஸ், அதுக்கப்புறமா வந்து ஆன்டி எபிலெப்டிக்ஸ் இல்லை ஆன்டி சைக்காட்டிக் ட்ரக்ஸ் இந்த மாதிரி எடுத்துட்டு இருக்கும்போது இந்த டேப்லெட்டோட சைடு எஃபெக்ட்லையும் வந்து ப்ரொலாக்டின் லெவல் இன்க்ரீஸ் ஆகலாம். ஆட்டோ இம்யூன் டிசீஸ்லையும் ப்ரொலாக்டின் லெவல் இன்க்ரீஸ் ஆகலாம். ரொம்ப ரேரா, ரொம்ப ஒரு ஃபியூ பர்சன்டேஜ், அதாவது 1 to 2% ஆஃப் த கேசஸ்ல வந்து நம்ம பிரெயின்லயோ இல்லை இந்த பிட்யூட்ரி கிளாண்ட்லயோ ஏதாச்சும் டியூமர் இருந்துச்சுன்னா இந்த ப்ரொலாக்டின் லெவல் வந்து இன்க்ரீஸ் ஆகும். சரி, இப்போ இந்த ப்ரொலாக்டின் லெவல் இன்க்ரீஸ் ஆகுது. இது என்னெல்லாம் நம்ம பாடியில வந்து நமக்கு கஷ்டங்களை கொடுக்கும், எந்த கஷ்டம் கொடுத்த நம்மள வந்து டாக்டரை வந்து போய் ரீச் பண்ண வைக்கும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து இது பண்றது வந்து என்னன்னா மென்ஸ்ட்ரல் இர்ரெகுலாரிட்டிஸ். நேம் இட், எல்லா இர்ரெகுலாரிட்டிஸும் உங்களுக்கு இந்த ப்ரொலாக்டின் ஹார்மோன் வந்து காஸ் பண்ணும். ஃபர்ஸ்ட் வந்து பீரியட்ஸே வராம இருக்கும். சிலருக்கு கம்மியா வரும், சிலருக்கு வந்து ஜாஸ்தியா இருக்கும். சிலருக்கு வந்து பாத்தீங்கன்னா சைக்கிள்ஸ் வந்து ரொம்ப ஷார்ட்டா இருக்கும். அதாவது பேஷண்ட் நம்ம கிட்ட வந்து சொல்லும் போதே கிளியரா சொல்லுவாங்க. அந்த ஹிஸ்டரியே வந்து கிளியரா இருக்கும். டாக்டர், எனக்கு வந்து மாசத்துக்கு 2 தடவை வருது, நான் வந்து எனக்கு வந்து 2ஆம் தேதி வந்தது, திருப்பியும் வந்து 20ஆம் தேதி வந்துடுச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இட்ஸ் ஷார்ட் சைக்கிள். ஸோ அந்த மாதிரி இருக்கும். மென்ஸ்ட்ரல் இர்ரெகுலாரிட்டிஸ் இருக்கிறதுனால வந்து ஆப்வியஸா என்ன ஆகும், அவங்களுக்கு வந்து வெயிட் கெயின் இருக்கும், ஃபேஷியல் ஹேர் இருக்கும், அதுக்கப்புறம் ஃபேட் டெபாசிட் வந்து வயிற்றுல லேட்டரல் ஆஸ்பெக்ட்ல இருக்கும், இன்ஃபர்டிலிட்டி இஷ்யூஸ் இருக்கும், செக்ஸ்ல வந்து இன்ட்ரெஸ்ட் இருக்காது, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் சேர்ந்து இருந்தாங்கன்னா வந்து பெயின் இருக்கும். ஸோ இந்த ப்ராப்ளம் எல்லாம் இருக்கும். ஆனா முக்கியமா வந்து பேஷண்ட்ஸ் பயந்து போய் வந்து ஒரு டாக்டரை ரீச் பண்றாங்க அப்படின்னா, ப்ரொலாக்டினோட ஃபங்க்ஷன் என்ன, மில்க் செக்ரேஷன் தானே. ஸோ அப்போ அதோட லெவல் வந்து ஹையா இருக்கும்போது நான் பிரெக்னன்ட் ஸ்டேஜ்ல, அதாவது நீங்க பிரெக்னெண்டா இல்லாத போது கூட என்ன ஆகும் அப்படின்னா, மில்க் மாதிரி ஒரு செக்ரேஷன் வந்து உங்க பிரெஸ்ட்ல இருந்து வரும், மின்கல்ல இருந்து வரும். ஸோ அதுதான் வந்து பேஷண்ட் வந்து ரொம்ப பயந்துவாங்க. இப்ப மென்னுக்கு வந்து என்னன்னா, மென்னுக்கும் இந்த மாதிரி இருக்கும். சில சமயம் மென்னுக்கு வந்து பிரெஸ்ட் வந்து என்லார்ஜ்டா இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து இந்த ப்ரொலாக்டின் இன்க்ரீஸ் ஆகுறதுனால நம்ம பாடியில வந்து இந்த சேஞ்சஸ், இந்த சிம்டம்ஸ் எல்லாம் காஸ் பண்ணும். இப்ப என்ன பண்ணணும், இந்த மாதிரி ஒரு கம்ப்ளைண்ட்ல வராங்க அப்படின்னா என்ன இன்வெஸ்டிகேஷன் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து பிளட் டெஸ்ட், ஃபாஸ்டிங்ல உங்க ப்ரொலாக்டின் லெவல் பார்க்கணும். அதுக்கப்புறமா அதோடய வந்து தைராய்டு ஃபங்க்ஷன் டெஸ்ட் பார்க்கணும். ஏன்னா நான் சொல்லியிருக்கேன் இல்லையா, தைராய்டு வந்து கம்மியா இருந்துச்சுன்னா ப்ரொலாக்டின் வந்து ஜாஸ்தி ஆகும். ரெண்டாவது வந்து என்னன்னா, ஒரு சிம்பிள் அல்ட்ராசவுண்ட் பெல்விஸ், உங்க ஓவரிஸ் நல்லா இருக்கா இல்ல ஏதாச்சும் பாலிசிஸ்டிக் ஓவரிஸ் இருக்கா அப்படின்னு நம்ம பார்த்துக்கிறது. இப்ப இந்த ப்ரொலாக்டின் லெவல் வந்து ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு, அதாவது 100 நானோகிராமுக்கு மேல இருக்குன்னா ஒரு எம்ஆர்ஐ பிரெயின் எடுத்து பிரெயின்லயோ பிட்யூட்ரியோ ஏதாச்சும் கட்டி இருக்கா, நார்மலா இருக்கா அப்படின்னு பார்த்து நம்ம அதை ரூல் அவுட் பண்ணி வச்சுக்கணும். ட்ரீட்மெண்ட் வந்து நம்ம இப்ப இந்த இன்வெஸ்டிகேஷன்ஸ் எல்லாம் பண்ணோம் இல்லையா, இந்த இன்வெஸ்டிகேஷன்ஸை பேஸ் பண்ணி தான் ட்ரீட்மெண்ட் அமைய போகுது. ஸோ உங்களுக்கு ஏதாச்சும் தைராய்டு இஷ்யூஸ் இருந்தா அதை கியூர் பண்ணணும், பாலிசிஸ்டிக் ஓவரிஸ் இருந்தா அதை கியூர் பண்ணணும். நீங்க ஏதாச்சும் ட்ரக்ஸ் சாப்பிட்டுட்டு இருக்கீங்க, அது இந்த இதை வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது அப்படின்னா அந்த ட்ரக் இதர் நீங்க வந்து ஸ்டாப் பண்ணலாம், இல்லைன்னா உங்க டாக்டர் கிட்ட சொல்லி ஆல்டர்னேட்டிவ் மெடிசின் வந்து வாங்கிக்கலாம். யூஸ்வலா வந்து எதுவுமே இல்ல, ப்ரொலாக்டின் ஜாஸ்தியா இருக்குன்னா நம்ம அதை வந்து மருந்துலயே சரி பண்ணிடலாம். நான் சொன்னேன் இல்லையா, அந்த வெரி ஃபியூ கேசஸ்ல வந்து பிரெயின்ல ஏதாச்சும் ப்ராப்ளம் இருக்கு, டியூமர் இருக்கு, அந்த மாதிரின்னா வந்து நம்ம அதை சர்ஜிக்கலா ட்ரீட் பண்ணோம். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் டவுட் கேட்டவங்க எல்லாருக்குமே வந்து கிளியர் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.